மனித வார்த்தைகளுக்கே பவர் இருக்கு. எந்த மனுஷன் பேசுற எந்த வார்த்தைக்குமே பவர் இருக்கு. அதனாலதான் இயேசு சொல்லிட்டாரு, மனுஷன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும்ட்டாரு. சும்மா கண்டதையும் பேசிட்டு போக முடியாது. சரி, ஒண்ணு இல்லைங்க, மனுஷன் வார்த்தைக்கு பவர் இருக்குன்றத உதாரணம் சொல்லியே காமிச்சிடலாம். சில நேரம் ஒருத்தர் இன்னொரு இடத்துல இன்னொருத்தர்கிட்ட பேசுற ஒரு வார்த்தைனால அவங்க எவ்வளவு வருடங்களே வீணா போயிடுது. அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிடுறாங்க வார்த்தைகளை வச்சு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல, பென் இஸ் மைட்டியர் தென் த சோர்ட். பட்டயத்தை காட்டிலும் பேனா தான் பவர்ஃபுல்லா. ஏன்னா வார்த்தைகளுடைய பவர் அப்படி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு டீச்சர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு, நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவனை பார்த்து, நீ எல்லாம் உருப்படுவியா? அது நம்ம நினைக்கிற ஒரு லேசான ஒரு வார்த்தை தானேங்க, அது என்ன பெருசாக பண்ணிட்டு போகுது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஒரு டீச்சர் பேசின ஒரு வார்த்தைனால அந்த மாணவனுடைய எத்தனையோ வருடங்கள் போச்சு. அந்த மாதிரி நமக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை பேசுகிறப்போ சில நேரம் அதை நம்ம நம்பிடுறோம். நான்லாம் உருப்பட மாட்டேன், நான்லாம் முன் வர முடியவே முடியாதுன்னு நம்பி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்வளோ வருடங்கள் அந்த மாணவனுக்கு போயிடுச்சு, இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போதனைகளை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க திரும்ப நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் எத்தனையோ வருடங்கள் போயிடுச்சுங்க. நாம நினைக்கிறோம் ஒரு லைன் தானேங்க, ஒரு பெரிய ஒரு இது இல்ல. ஒரு ஆள் பேசுற ஒரு வார்த்தை ஒருத்தரை கட்டி எழுப்பலாம், இல்லைன்னா அழிக்கலாம். அப்படிப்பட்ட பவர் இருக்கு நம்ம வார்த்தைகளுக்கு. நாம தான் சில நேரம் உணர மாட்டேங்கிறோம்.